ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அலைட் மோஷன் அப்படின்ற ஆப்பில் வந்து அதாவது ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து சில இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர்ட மொபைலில் வந்து இந்த அலைட் மோஷன் ஆப் வந்து எந்த இஷ்யூமே இல்லாமல் ஒர்க் ஆகுது. பட் சில பேர்ட மொபைலில் வந்து சில இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த அலைட் மோஷன் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஆப் ஐக்கனை கிளிக் பண்ணும்போது ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து இந்த அலைட் மோஷன் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகுது. இதனால வந்து உங்களால் சரியாக வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து இந்த அலைட் மோஷன் ஆப் வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை வந்து பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அலைட் மோஷன் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் அலைட் மோஷன் ஆப்பில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் இந்த ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுறது. ஸோ உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் அலைட் மோஷன் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுனதுக்கு அப்புறமா அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். ஸோ இப்போ பார்ப்ப மாறிச்சுன்னா இந்த இடத்துலையுமே அப்டேட் அப்படின்றது காட்டுது. அப்படி அப்டேட் அப்படின்றது காட்ட மாறிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் பண்ணும்போது இந்த அலைட் மோஷன் ஆப்பில் வந்து நார்மலாக ஏதாவது பக்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர் சால்வ் ஆகி உங்கள் மொபைலில் எந்த இஷ்யூமே இல்லாமல் ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து மொபைலுக்கு மொபைல் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி ஆப்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் ஆப்ஸுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்ப்பீங்களா அலைட் மோஷன் அப்படின்ற ஆப் வந்து உங்களுக்கு முதல்லே காட்டுது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஃபோர்ஸ்டாப் அப்படின்றத கொடுங்க. அப்படி கொடுத்து ஃபோர்ஸ்டாப் பண்ணும்போது அலைட் மோஷன் சம்மந்தமான ஆப் நம்ம மொபைலில் உள்ள சர்வீசஸ் ஆப்பே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் ஒர்க்கை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அலைட் மோஷன் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாஸுமே வந்து கிளியர் ஆகி ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே வந்து அது ஓட்டோவாகவே சால்வ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி ஒரு 90% கூட சான்ஸ் இருக்குது இந்த அலைட் மோஷன் ஆப் வந்து இப்படி கிளியர் டேட்டா பண்ணுற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கிளியர் டேட்டா பண்ணிட்டுமே செக் பண்ணி பார்க்கலாம். அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம மொபைலில் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் போது கூட இந்த அலைட் மோஷன் அப்படின்ற ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஒன் பை ஒன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவை வந்து உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.